பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் கோரிக்கையை ஏற்று மரப்பாலம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை மேம்பாலம் அமைக்க 650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுச்சேரியில் 436 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 4 கிலோமீட்டர் தூரத்தில் உயர்மட்ட வழித்தடம், 25 கோடி ரூபாய் மதிப்பில் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள ECR சாலை மேம்படுத்துதல் மற்றும் 1588 கோடி மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரை 4 வழி சாலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா புதுச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள புதுச்சேரி விமான நிலையம் வருகை புரிந்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். தொடர்ந்து விழா மேடைக்கு வந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உயர் வழித்தடம் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 4 வழி சாலையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் கோரிக்கையை ஏற்று அரியாங்குப்பம் முதல் கடலூர் எல்லையான முள்ளோடை வரை சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்க 650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேடை பேச்சு நிதின் கட்கரி, மத்திய அமைச்சர் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாலியல் புகாரில் ஈடுபட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய்யான வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்க நேரு வீதி சண்டே மார்க்கெட்டில் நேற்று பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் நடந்து வருகிறது. இங்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி நகரின் மிக முக்கிய வீதியான காந்தி வீதி, நேரு வீதியின் இருபுறமும் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு ஒரு நாள் மட்டும் வியாபாரம் செய்யப்படுகிறது. இங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் சண்டே மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தற்பொழுது தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க சண்டே மார்க்கெட்டில் மக்கள் அதிக அளவில் நேற்று குவிந்தனர். இதனால் குற்றம் சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு காந்தி வீதி மற்றும் நேரு வீதிகளில் அதிக அளவில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்கள் குடும்பத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின். மேலும் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பிலும் அவர்களை மீட்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடலில் எப்படி எல்லை பிரிப்பது என்பது சுலபமான விஷயம் அல்ல. அனைத்தையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும். நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் தீர்வு காண்பார் என நம்பிக்கை உள்ளது என கூறினார். புதுச்சேரி அரசு மீனவர்களின் பிரச்சினையில் எப்படி அலட்சியமாக செயல்படுகிறதோ அதுபோலதான் அனைத்து விஷயத்திலும் செயல்படுகிறது எனவும், புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகிறது. தொழில் செய்பவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது. நான் வந்தால் நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வேன். பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். உலக தரத்திற்கு புதுச்சேரியை கொண்டு வர எண்ண வேண்டும். பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும். பல்கலைக்கழக மாணவிகள் பாலியல் புகார் விவகாரத்தில் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவர் இதுவரை புகார் அளிக்கவில்லை என விசாரணை கமிட்டி அமைத்தால்தான் பாதிக்கப்பட்ட மாணவியும் புகார்களை சொல்ல முன்வருவார். உடனடியாக கமிட்டி அமைக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தினார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின். பேட்டி சார்லஸ் மார்டின், சமூக சேவகர். காரைக்காலில் RSS நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் RSS நிர்வாகிகள் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இன்று மாலை RSS நிர்வாகிகள் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக RSS நிர்வாகிகள் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள மதகடி பகுதியில் RSS நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட RSS நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் RSS அணிவகுப்பு ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மங்கலம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய அரசை கண்டித்து வாக்கு திருட்டு சம்பந்தமாக கையெழுத்து இயக்கம் உருவையாறு கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக மாபெரும் கண்டன பேரணி நடத்தி 5 லட்சம் கையெழுத்துக்களை பெறுவதற்கான கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது. அதன்படி மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு திரௌபதி அம்மன் ஆலய திடலில் பொதுமக்களிடம் கையொப்பம் பெறும் கையெழுத்து இயக்கம் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்கலம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயகமூர்த்தி, வீரமுத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் தனுசு, செல்வராஜ், செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாக்கு திருட்டு எதிராக கையொப்பமிட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் பிரச்சினையில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் போலீசார் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி பல்கலைக்கழக விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் மாணவர்கள் மீது தாக்குதல் குறித்து தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. உரிய விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் தான் உள்ளது. கடந்த 15 நாட்களில் 3-4 கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது. இவை திட்டமிட்ட கொலை சம்பவங்கள் கிடையாது. ஒரு சில அசம்பாவிதங்கள் நடைபெறுவதையும் கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் 5000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார்.
திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுமார் 5000 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் மற்றும் பட்டாசு, இனிப்பு உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கினார். தொடர்ந்து தொகுதியில் மக்கள் சுப மற்றும் துக்க நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பந்தல், நாற்காலி உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பத், துணை அமைப்பாளர்கள் AK குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், அமுதா குமார், நர்கீஸ், தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதித்தவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்களை அவமதித்த வழக்கறிஞர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் காரை வழிமறைத்து அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும், தலைவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக சுதேசி பஞ்சாலை அருகே மாநில முதன்மை செயலாளர் தேவபொள்ளன் தலைமையில் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன், அரிமா தமிழன், ஆதவன், கார்முகில், சுடர் வளவன், எழில்மாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தமிழ்நாடு புதுச்சேரி தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலய புரட்டாசி மாத திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் திருக்கல்யாணம் நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஊஞ்சல், மாலை பாற்றுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து வைதிக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் கங்கணம் கட்டுதல், புது வஸ்திரம் சாற்றுதல், மாங்கல்ய தாரணம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. புரட்டாசி மாத பெருமாள் தாயார் திருக்கல்யாண உற்சவத்தில் ஆலய அறங்காவலர் குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெருமாள் திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் 7 சீட்டு விவகாரத்தில் தந்தையை கொலை செய்தவரை 3 ஆண்டுகளுக்கு பிறகு பழிக்கு பழியாய் குத்தி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்து ஏனாம் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பிராந்தியம் ஏனாம் காவல் நிலையத்திற்கு நேற்று நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட வந்த அருகே உள்ள திரையரங்கு வாசலில் நின்று கொண்டிருந்த திப்பரி செட்டி நாராயணசாமி 35 என்பவரை மர்ம நபர் ஒருவர் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்றார். இதில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த நாராயணசாமியை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் நாராயணசாமியை கொலை செய்தது மிக்க ஆனந்த் என தெரிய வர அவரை ஆந்திராவில் கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ஆனந்தன் தந்தையான வெங்கடேச ராவிடம் நாராயணசாமி 7 சீட்டு கட்டி வந்ததும் அதனை குறித்த நேரத்தில் வெங்கடேச ராவ் தராததால் ஆத்திரம் அடைந்த நாராயணசாமி அவரை கொலை செய்துவிட்டு 3 வருடங்களாக புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் பிணையில் வந்த நாராயணசாமி ஏனாம் காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் நிபந்தனை ஜாமீன் கையெழுத்திட்டு வந்தார். இதனை அறிந்த மொக்க ஆனந்த் நோட்டம் தனது தந்தையை கொலை செய்தவரை பழிக்கு பழியாக கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட ஆனந்தை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஏனாம் கிளை சிறையில் அடைத்தனர்.
காரைக்கால் அருகே கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் கடந்த 1976ஆம் ஆண்டு முதல் தேரோட்டம் விழா நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து மீண்டும் தேரோட்ட விழா நடத்த புதிய தேர் செய்யும் பணி தொடங்கி பணிகள் முடிவடைந்தது. இதனை அடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு 40 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இன்று புதிய தேரில் எல்லையம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் ஏராளமான மீனவ மக்கள் புதிய தேரை பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் அம்பாளை தரிசனம் செய்தனர். மேலும் மீனவ பெண்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக புதிய தேரின் முன்பு கோலாட்டம் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி நடத்திய 6வது தேசிய அளவிலான ஓவிய போட்டியின் பரிசளிப்பு விழா தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களது ஓவிய கலையை ஊக்குவிக்கும் விதத்தில் 6வது முறையாக தேசிய அளவிலான ஓவிய போட்டி நடத்த பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமி அறிவித்திருந்தது. அதன்படி இந்த ஓவிய போட்டியில் தேர்வு பெறும் மாணவ மாணவியர்களுக்கு மொத்த பரிசு தொகை 51,000 வழங்கப்பட்டது. ஓவிய போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கு அதற்கான சான்றிதழும் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தோம். அதன்படி இந்தியாவில் உள்ள பல பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி ஏற்பாடு செய்தார். புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையேற்று முதல் நிலை தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை ₹51,000 அதற்கான சான்றிதழும் வழங்கினார்கள். மேலும் ஓவிய மாணவர்களை ஊக்குவிக்கும் சிறந்த பள்ளி மற்றும் ஓவிய ஆசிரியர்களுக்கு கேடயம் பரிசையும் வழங்கி பரிசு பெற்ற மாணவர்களின் ஓவிய கேட்லாக் புத்தகத்தையும் வெளியிட்டார். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுவை கலை பண்பாட்டுத் துறையின் முன்னாள் இயக்குநர் களியபெருமாள் மற்றும் பத்மஸ்ரீ சிற்பி VK முனுசாமி அவர்களும் கலந்து கொண்டு 2ஆம் நிலை தேர்வு செய்யப்பட்ட 137 மாணவர்களுக்கு கேடயம் பரிசும் சான்றிதழும், மேலும் புதுவை கலைமாமணி சுகுமாரன் மற்றும் கலைமாமணி ஓவியர் அன்பழகன் 3ஆம் நிலை தேர்வு பெற்ற 249 மாணவர்களுக்கு பதக்க விருதை வழங்கினார்கள். இவ்விழாவில் பாண்டிச்சேரி ஆர்ட் அகாடமியின் தலைவர் கலைமாமணி ஓவியர் சேகர் அவர்கள் வரவேற்புரையும், அகாடமி நிறுவனர் மற்றும் செயலாளர் ஓவியர் ஸ்ரீதலா தேவி நன்றி உரையும், ஓவியர் கிறிஸ்டினா ரவி அவர்கள் விழா தொகுப்பையும் ஆற்றினார்கள். விழா ஏற்பாடுகளை அகாடமி நிர்வாகிகள் செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் உட்பட 300 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி முதியோர், விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் என 300 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய MLA பிரகாஷ்குமார், கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் நடைபெறவில்லை என்றும் புதுச்சேரி மாநிலம் 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றதாக குற்றம் சாட்டினார். முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் 10,000 பேருக்கு பென்ஷன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது என கூறினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சையாக வெற்றி பெற்ற நான் என்ன செய்ய முடியும் என ஏளனம் செய்தவர்களுக்கு மத்தியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் சுமார் 106 கோடி ரூபாய் வளர்ச்சிப் பணிகளை செய்து முடித்துள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்த பயனும் இல்லை என்றும், மத்திய அரசுடன் கூட்டணி உள்ள அரசுக்கு வாக்களித்தால் மட்டுமே மாநிலம் வளர்ச்சி பெறும் என்றும் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் சார்பில் நலிவடைந்த ஏழை எளிய பெண்கள் 300 பேருக்கு தையல் இயந்திரங்களை இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் ரோட்டரி கிளப் சார்பில் நலிவடைந்த மற்றும் கணவரை இழந்த ஏழை எளிய பெண்கள் 300 பேருக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்வு புதுச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளரும் ரோட்டரி சங்க நிர்வாகியுமான லீமா ரோஸ் மார்டின் மற்றும் மார்டின் குழும நிர்வாக இயக்குநர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட நலிவடைந்த பழங்குடியின பெண்கள் 300 பேருக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட பெண்கள் இந்திய ஜனநாயக கட்சி இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் எங்களை போன்ற ஏழை எளிய பெண்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்றவர் தொடர்ந்து ஏழை எளிய பெண்களின் நாளுக்காகவும் அவர்களின் வாழ்வாதார பெருக்கத்திற்காகவும் தொடர்ந்து சேவை செய்ய உள்ளதாகவும் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் எம்எல்ஏ சுப்பராய கவுண்டர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி அக்டோபர் 13 நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரையில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ சுப்பராய கவுண்டர் சிலைக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் ராஜகோபால், தட்சிணாமூர்த்தி, இருசப்பன், ஜெயராம், ஹரிகிருஷ்ணன், பழனிவேல், ராஜபாண்டியன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அருகிலுள்ள எல்லையம்மன் ஆலயத்திற்கு வைத்திலிங்கம் எம்பி மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் வழிபாடு செய்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு மக்களவை எம்பி வைத்திலிங்கம் அன்னதானம் வழங்கினார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.